அது சினிமா நடிக்க வர்ற இளம் பெண்கள் இளைஞர்கள் அப்படிங்களுக்கு நடன பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பள்ளி. அந்த பள்ளியினுடைய நோக்கமே அது நடன பயிற்சி பள்ளி கிடையாது. அது ஒரு காம பயிற்சி பள்ளி மாதிரி நடத்திக்கிட்டு அதில் வர்ற அந்த இளம் பெண்கள் இப்போ வெளியே வர முடியாது. ரவுண்டப் பண்ணியாச்சு போலீஸு. இப்போ என்ன பண்ணுறது, அங்கேருந்து உள்ளார்ந்து இந்த நடன பெண்மணிக்கு போட்டு காத்தாரி அழுது. முதல்லலாம் மாநில ஆளுங்கட்சி அளவுக்கு செல்வாக்கு இருந்த அந்த பெண்மணி டெல்லி ஒன்றியத்தை ஆள்ற இப்போ அந்த நடன பெண்மணி மூலியமாக ஒரு நல்ல ஒரு தொடர்பு கிடச்சி இப்போ அந்த மத்திய அமைச்சர் தான். சகல சௌபாக்கியங்களும் அவர் செஞ்சு கொடுக்குறாரு. இப்போ அவன் ரொம்ப அனுபவசாலியான அவன் அந்த சீட்டு கம்பெனி நடத்தினவன் ஓனரு. இந்த பிள்ளைக்கு ஒரு 20 ரூபாயோ 22 ரூபாயோ நம்ம கொடுத்துருக்கான். 25 லட்சம் ஒரு நாளைக்கு. அப்போ எப்படியாப்பட்டவன் இன்னமும் அந்த சம்பவத்துக்கு காரணமான அதற்கு ஏற்பாடு பண்ண ஒருத்தன் இன்னமும் சினிமாவில் சுற்றிக்கிட்டு தர்றான். ஒயிட் காலர் கிரிமினல்ஸுங்கிறான்ல, அவன் இன்னைக்கும் இருக்கான் சகோதரா அந்த ஆள். ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்காக நான் விஷால் பொலிவர். சினிமாவில் பல சர்ச்சையான விஷயங்கள் அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கு. அதை ரீவைண்ட் பண்ணி நமக்கு சுவாரஸ்யமாக கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் இந்த த்ரிஷா விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. அப்போது பொதுவாக எல்லாருக்கும் என்ன ஒரு மனநிலை வந்ததுன்னா, நடிகைனாலே நிச்சயமாக காசுக்காக யார் கூடயாவது போவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக பேசப்பட்டிருக்கு. ஆனால் த்ரிஷா அவர்களுக்கு பல பேர் ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே சினிமா துறையில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது இல்லையா? இது எந்த அளவுக்கு உண்மை, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா அல்லது கற்பனையாக பேசப்படுதா சார்? கற்பனை இல்லைங்க. நீ அந்த சினிமா துறையில் இருக்கிற அந்த ஹீரோயின் சம்மந்தப்பட்ட நிறையா ஹீரோயின்கள் பேசியிருக்காங்க இல்லையா? அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. இப்போ நம்ம இன்னார் அந்த ஹீரோயின் நம்ம எங்கே போச்சு இங்கே போய் நம்ம அதை சொல்ல வரல. நம்ம அதை களங்கப்படுத்தணும்னோ கொச்சைப்படுத்தணும்னோ நமக்கு அதில் நோக்கமும் கிடையாது, நமக்கு அது தேவையில்லை. ஆனால் சினிமா ஹீரோயின்களே விசித்ராவிலேருந்து இனியாவிலேருந்து ஓவியாவிலேருந்து எல்லாருமே எனக்கு என்னை அந்த டைரக்ட் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களோ இல்லையா, அந்த கலாச்சாரம் இருக்குன்றதை நீங்கள் சொல்லித்தானே தரேன். இன்றைக்கு வரைக்கும் அது உண்மையாக தானே இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறது தானே சகோதரா. நம்மளாம் ஒரு ஹீரோயின் நம்ம அவதூறு கலப்பணுமா? இல்லை, இது பொதுவாக செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறது அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்களே பணத்துக்காக போவாங்க அப்படின்றது உண்மைங்களா? ஆமாம், அது நீங்கள் அதே தான் கதை. இப்போ அதுவுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? ஒரு ஹீரோயின் என்னை அவர் கூப்பிட்டாரு, சினிமா சான்ஸர்ன்னு கூப்பிட்டாரு, நான் போகலை, எனக்கு அந்த மாதிரி சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது அப்போ நீங்கள் பின்னால் ஒரு கேள்விக்குறி இருக்கத்தானே செய்யும். அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. அதில் அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம அதுக்காக யாரையும் நம்ம குறிப்பிட்டு இந்த நடிகை அவரோட போனால் இவரோட போனால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம், அதை நம்ம கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசியல்வாதி அவன் பொழப்புக்கு என்னத்தையோ பாவம் அந்த த்ரிஷா இழுத்து விட்டு அதை போட்டு அவங்க ஏதோ ஒரு பப்ளிசிட்டி சொல்ல அவங்களுக்கும் லக்கப்போரு அந்த ஆபாச கூத்து அதை நாராசமாக வெளியில் வாந்தி எடுத்துகிட்டு போயிட்டான். ரைட்டுங்களா? அதுக்காக நம்ம அது த்ரிஷா அங்கே போச்சுங்க அதுக்கு நம்ம சொல்லவே வரல. ஒரு தாஜ் ஹோட்டலில் நடந்த ஒரு ரைடில் ஒரு நடிகை மாட்டப்பட்டதாக கடந்த காலத்தில் பேசப்படுது சார். அது உண்மை நிலவரம் என்ன சார்? எதுக்குன்னா இப்போ த்ரிஷா மான நஷ்டம், எனக்கு மானத்தில் நஷ்டமாகி போச்சு அப்படின்னு சொல்லி 1 கோடி ரூபா அந்த ஏவி ராஜுன்ற ஒரு கேரக்டர் மேலே போட்டிருக்கு. இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, வேறு அதற்கு பிறகு மன்சூர் அலிகான் பிரச்சனை வரும்போது தாண்டி குதிச்ச மகளிர் ஆணையம் அந்த ஆணையம் வெங்காயம் விளக்கெண்ணெய் லெட்டர் எடுக்கச்சு அம்மாவும் பாஞ்சா மன்சூர் அலிகான் மேலே. சரிங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை பாருங்கள். த்ரிஷா அவருடைய வழக்கறிஞர் மூலியமாக நஷ்டஈடு கட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அது கோர்ட்டுக்கு போகுதா போகலையா, அதற்கு பிறகு விசாரணைக்கு இது போகுமா அது வருமா என்னன்றது அது தெரியாது. அதனுடைய போக்கு வேறு. அரசியல்வாதி அப்படின்ற ஒருத்தன் கிளப்பு விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டாங்க இல்லையா? அதில் கருணாஸ் ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சம்மந்தப்பட்ட அந்த ஏவி ராஜு மேலேயும். அப்புறம் இவர் தான், ஏன்னா அந்த கூவத்தூர் விஷயத்தில் இவரை சம்மந்தப்படுத்தி தான் அந்த ஆள் பேசினா அப்படின்ட்டு அந்த ஆள் மேலேயும் பேசின நாட்கள் மேலேயும் புகார் கொடுத்துருக்காரு. அது சட்டப்படியான நடவடிக்கை எப்படி போகும் என்னன்னு தெரியாது. எதுக்கு சொல்லணும்னா மான நஷ்டம் அப்படின்ற மானத்துக்கு நஷ்டம் ஆகி போயிடுச்சு.
அப்படின்னு சொல்லி வந்து திரிஷா வந்து 1 கோடி ரூபா நஷ்ட ஈடு கட்டு வழக்கு போட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் மானத்தை நஷ்டத்துக்கு உண்டாக்குறதே அவங்க தானே. அது வந்து நிறையா உதாரணங்கள் இருக்குது. அந்த காலத்துலேருந்து உதாரணங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்துலனா ரொம்ப 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னால் சொல்ல வரல. நான் பத்திரிகைக்கு நக்கீரனுக்கு வந்த பிறகு நான் எழுதிய செய்திகள், கேள்விப்பட்ட செய்தி, நேரடியான களத்தில் வந்து பார்த்த செய்திகள்லாம் நிறையா உண்டு. அதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நடன இயக்குனர் பெண்மணி அந்த எந்த படத்துக்கு உருப்படியான எந்த படத்துக்கு நடனம் அமைச்சாங்கன்றது நமக்கு தெரியல. அந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு டைட்டில் கூட பார்த்து இல்லை பார்ப்பல. நடன இயக்குனர் நடனம் வைக்கிற டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு தருவாங்க. அதனுடைய இது எந்த படமும் நம்ம பார்த்ததில்லை. மற்ற எல்லா நடன இயக்குநர்கள் பெரிய பெரிய நடன இயக்குநர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க பணியாற்றிய படங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களுடைய திறமையை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த டான்ஸ் மாஸ்டர் எந்த படத்தில் டான்ஸு கற்றுக் கொடுத்துச்சு, அது ஒரு டான்ஸ் கிளாஸுன்ற பேரில் ஒரு வச்சுருக்கு. டான்ஸ் கிளாஸ், அவ்வளோதான். அது சினிமா நடிக்க வர்ற இளம் பெண்கள், இளைஞர்கள் அப்படிங்களுக்கு நடன பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பள்ளி. அந்த பள்ளியினுடைய நோக்கமே அது நடன பயிற்சி பள்ளி கிடையாது. அது ஒரு காம பயிற்சி பள்ளி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கு. அதில் வர்ற அந்த இளம் பெண்கள் பொதுவாக அந்த மாதிரி இதில் வந்து லட்சக்கணக்கில் கட்டி தான் அந்த பள்ளியை பணக்கார வீட்டு பெண்கள்லாம் அந்த பள்ளிக்கு போவாங்க. பணக்கார வீட்டு பயலுக்கு தான் அதில் போவாங்க. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஜாயின் பண்ணி விட்றது, அது மூலியமாக காசு சம்பாதிக்கிறது. அப்புறம் அதை வச்சு சில ஹீரோயின்களை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு அங்கங்கே அவருக்கு தேவையான வேலைகளுக்காக அனுப்பி விட்டுட்டு அதன் மூலியமாக சம்பாத்தியம் பண்ணால் அதுதான் மெயின் தொழில். நடனப்பள்ளின்ற அது நடனப்பள்ளியை வச்சு அது அப்போது அதனுடைய கட்டுப்பாட்டில் ஏகப்பட்ட அந்த ஹீரோயின்கள் வந்து அந்த டான்ஸ் மாஸ்டருடைய பெண் டான்ஸ் மாஸ்டருடைய கையில் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான மற்ற வெளியே தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் இவர்களுக்கு தேவையான போது அவங்களுக்கு போக்குவரத்து உண்டு. அப்படி ஒரு என்னன்னா, சென்னையில் வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் அப்போ டாப் ஹீரோயின் தமிழ் பேச தெரிந்த தமிழ் ஹீரோயின். அது தமிழ் பேச தெரிந்த ஹீரோயின், நல்ல ஆலோசனமான பொண்ணு. இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 10-12 வயசில் 2 குழந்தைகள் இருக்குது. அவன் நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அந்த பொண்ணு வந்து அப்போது அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த பொண்ணும் ஒரு தொழிலதிபர் சந்திக்கிறதுக்கும் இது ஏற்பாடு பண்ணியாச்சு. பண்ணி உள்ளே போனோம்னா போலீஸுக்கு அந்த தகவல் கிடச்சிருது. பொதுவாக அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏரியாவில் வந்து பெரிய போலீஸ் அதிகாரிகளை வந்து சொல்லி வச்சுருவாங்க, இல்லை சரி கட்டி வைப்பாங்க. ரைடு சாதாரண நீங்கள் லாட்ஜுகளில் ரைடு போகிற வர 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் போலீஸ் போக மாட்டாங்க. அது பூர்வமாக அந்த பெரிய மேலிட செல்வாக்குள்ள ஆட்கள் தான் அங்கே போக்குவரத்தில் இருப்பான். சாதாரண போலீஸ் அந்த லிமிட்டில் உள்ள போலீஸு எல்லாம் போக முடியாது, போகவும் மாட்டாங்க. ஆனால் என்னென்னா இந்த விஷயம் வந்து இப்போ நான் சொன்ன அந்த டான்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்னென்னா ஆளுங்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியினுடைய தொலைக்காட்சி சேனல்களில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு தேவை பண்ணோம். அது அப்போ அதே தொடர்புகளுக்கு திடீர்னு காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி மற்ற வருமான பெருக்கத்துக்கு அந்த தான் வேலையாது. அப்போ அந்த நடிகை என்ன பண்ணிச்சா, அந்த அழகுபட்ட பொண்ணு அது மாட்டிக்கிடுச்சு. போலீஸு உள்ளே போயிட்டாங்க. போனால் இப்போ வெளியே வர முடியாது, ரவுண்டப் பண்ணியாச்சு போலீஸு. இப்போ என்ன பண்ணுறது, அங்கேருந்து உள்ளேருந்து இந்த நடன பெண்மணிக்கு போட்டு காதறி அழுது உடனே அந்த பொண்ணு அப்போ இருந்த ஆளுங்கட்சியினுடைய தலைமை ஆளை வந்து ஒரு தரப்பு நேராக போய் கெஞ்சி குத்தாடி, ஐயா அந்த மாதிரி ஆகிப்போச்சு, அண்ணன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு, அப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு கதறி, நாம இப்படி போட்டு பண்ண பல இது ஒரு இடம்பொருள் தெரியாதவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுமையாக கண்டித்து அப்புறம் அங்கேருந்து அவரே வந்து காவல்துறை மேலிடத்துக்கு போன பண்ணி எல்லாம் போச்சு சொல்லுதுப்பா வந்து இதுக்கு மேலே வந்து வராது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கண்டித்து வெளியே போச்சு. போலீஸ் பூரா வெளியே போச்சோன்னா உயிர் போச்சு, தலை தப்புனது தம்பராம் பண்ணிட்டு அதோட ஒரு முக்காடை போட்டு டைரெக்டாக ஹோட்டலில் வந்து அதுக்குன்னு சில வழிகள்லாம் வச்சுருப்பான். முன்னால் போகிற வழி, பின்னால் எஸ்கேப் ஆகிற வழி. அந்த பொண்ணு தப்பிச்சு வந்துருச்சு. அதன் பிறகு ஒரு ஹீரோவை லவ் பண்ணிச்சு. அந்த ஹீரோவை அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டான் அவன் பாட்டில். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்குது. இப்போ அது வாட்டில் இருக்கட்டும். என்னென்னா இப்போ அந்த நடன பெண்மணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நடன பெண்மணியுடைய திருவிளையாடல் வந்து இன்னமும் தொடருது. இன்னும் வந்து டெல்லி வரைக்கும். இப்போ முதல்லலாம் மாநில ஆளுங்கட்சி அளவுக்கு செல்வாக்கு இருந்த அந்த பெண்மணி இப்போ ஒன்றிய டெல்லி ஒன்றியத்தை ஆள்ற ஆளுங்கட்சியில் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு கொடி நட்டி இருக்குன்னா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த நடன பெண்மணிக்கு முதல்ல ஒரு கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு பையனாக நம்ம இருக்கிறான்.
அப்புறம் அது கொஞ்ச நாள் வெளிநாட்டில் அங்கே செட்டில் ஆச்சு. அந்த வெளிநாட்டுக்கு போன இடத்துலையும் ஒரு டான்ஸ் ஸ்கூலை போட்டு அதற்கு பிறகு அதனுடைய தொடர்புகள் அவனுடைய வேலைகளை வந்து விட முடியல. அதனால் அவன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கொஞ்சம் கச்சமச்சாகி அவன் புருஷங்காரன் வந்து ஏதோ துரத்து விட்டான் போலுக்கு. இப்போ 2வது கல்யாணத்துக்கு பண்ணிருச்சா பண்ணப்போ தெரியல. இந்த மாதிரி தான் இப்போ அவங்கள அந்த மாதிரி ஆட்கள் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம மாநில ஆளுங்கட்சியிலேருந்து இப்போ மத்திய ஆளுங்கட்சி போயிருக்கலாம் சும்மாவா. அது அங்கே போய் பொங்கல் விழா கொண்ட அளவுக்கு பெரிய அளவில் நெருக்கமாக இருக்குன்னு இல்லையா. அது மாதிரி தான் நடிகைகள் வந்து இதெல்லாம் உண்மைதாங்க. இப்போ நீங்கள் நான் சொல்கிற ஒரு நடிகை தான் அது, அந்த நடன இருக்கிற பெண்மணி தான் அது. அந்த வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடிகை வந்து நடன இயக்குனருடைய ஏற்பாட்டின் பேரில் அவனுடைய உதவின்னு வச்சுக்கிறோம். நம்ம ஏற்பாடுன்னு சொன்னால் கூட கொச்சையாக இருக்குது. அதனுடைய உதவியின் பேரில் இப்போ இருக்கிற ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர், நல்ல பவர்ஃபுல் அமைச்சர், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இப்போ அந்த நடிகை இப்போ டெல்லிக்கு போக்குவரத்துலாம் உண்டு. இப்போ வந்து வருமானம் கொட்டுறதா சொல்கிறாங்க. கணவரை இழந்த அந்த நடிகை தான் ரொம்ப அபரிதமான செல்வாக்கு, அபரிதமான வளர்ச்சின்னு சொல்கிறாங்க சமீபத்தில். ஏன்னா அது கணவர் இறந்தப்போ கூட யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசுனதுக்கு இப்படி இல்லாமல் கொச்சப்படுத்தி பேசுவீங்க அப்படி இப்படின்னு அந்த நடிகை வந்து ரொம்ப கொந்தளிச்சு பாவம் ரொம்ப இதாக போயிடுச்சு பாவம். அப்போ நான் கூட நமக்கு தானே பாவம் புருஷனை ஜாவு கொடுத்துருக்குறேன், அவளை போட்டு அந்த படப்படுத்துகிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பரிதாபம் இருந்துச்சு. சரியா ஒரு இறப்பு ஒரு இளம் வயதில் அந்த கணவன் இறந்துக்கும்போது எந்த பெண்ணுக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் சோகம் தாக்கும். அந்த மாதிரி சோகம் நம்மையும் தாக்குச்சு, நமக்கும் சரி பரிதாபமாக இருந்துச்சு. சரி இப்போ அதுக்காக அதே முடங்கி கிடக்கிறது முடியாது இல்லையா. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், பொண்ணுக்கு வாழ்க்கையை பார்க்கணும், வளமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. இப்போ அந்த நடன பெண்மணி மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொடர்பு கிடச்சி இப்போ அந்த மத்திய அமைச்சர் தான் சகல சௌபாக்கியங்களும் அவர் செஞ்சு கொடுக்குறாரு. அவங்க போக்குவரத்து இப்போ டெல்லிக்கு போக்குவரத்துலாம் உண்டு. இந்த நடிகைக்கு இப்போ மட்டும் இல்லை, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் வந்து சுற்றுவாங்க. சென்னையில் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் 100 ரூபாய்க்கு 60 ரூபா வட்டி தரேன்லாம் சொல்லி தெரிஞ்சாங்க. அந்த ரேஞ்சுக்கு அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்துக்கு சந்து அந்த ஃபைனான்ஸ் இந்த ஃபைனான்ஸு இப்படின்னு போட்டு மக்களை போட்டு கிறுக்காக்கி போடிகளை கொண்டு லட்சங்களை கொண்டு மூளை ஆம்பளை இன்ஜிரி மாற்றி போட்டு கொண்டு கொட்டிச்சு. 100 ரூபாய்க்கு 60 ரூபா வட்டி தரேன்னா நம்ம அந்த ரேஞ்சில் அடிப்பாங்க சார். போட்டு வலை வீசி அடித்து கல்லாப்பட்டியை நிரப்பி என்ன பண்ணுவாங்க, பூரா கொண்டு என்ன பண்ணிட்டான், நடிகிட்ட விட்டு அதில் நாசமாக போனவங்க. ஏன்னா ஒருத்தன் கம்பெனியை மூடினான், ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் பெரிய அனுபவசாலின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து இந்த பிள்ளை அந்த நடிகைக்கு இப்போ எப்படி மத்திய மந்திரிட்ட பாதுகாப்புலையும் அரவணைப்புலையும் அந்த நடிகை இருக்கா, அப்போ வந்து அந்த நடிகையினுடைய சம்பளமே 7 லட்சமோ 8 லட்சமோ தான் சொல்லுவாங்க. அப்போ நல்ல முகம் தெரிந்த நல்ல இது நல்லா எல்லாம் இதாக இருக்கும்போதே அப்போ அவன் வந்து ரொம்ப அனுபவசாலியான அவன் அந்த சீட்டு கம்பெனி நடத்தினவன் ஓனரு. இந்த பிள்ளைக்கு வந்து இப்போ அது அம்மா அப்போது பிள்ளை தானே ஒரு 20 ரூபாயோ 22 ரூபாயோ நம்ம கொடுத்துருக்கான். 22 லட்சம் 25 லட்சம் ஒரு நாளைக்கு. அப்போ எப்படியாப்பட்ட வயலும் இருக்கான் பாருங்க. இப்படி கொண்டு பொம்பளைட்டு விட்டான் பாருங்க. காசு ஊர் காசை பூரான், மக்கள் காசை பூரா, உழைச்சவன் காசை பூரா சம்பாரிச்சு அவன் கொள்ளையடிச்சிட்டு போய் இந்த மாதிரி கொண்டு விட்டுட்டு அது ஓடினவன் தான் அவன் அந்த அனுபவசாலியான ஆள். அவன் அடம் பிடிச்சி இந்த நடிகை கேட்டு 25 லட்ச ரூபா ரேட்டு ஏற்றி இன்னமும் அந்த சம்பவத்துக்கு காரணமான அதற்கு ஏற்பாடு பண்ண ஒருத்தன் இன்னமும் வந்து சினிமாவில் சுற்றிக்கிட்டு தர்றான், சினிமா ஏரியாவுக்குள்ளேயும் சுற்றிக்கிட்டு தர்றான் ஒருத்தன். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. அது அவங்க தான் இப்போ ஒயிட் கிரிமினல்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து இது வரையான ஒயிட் கிரிமினல் தானே, ஒயிட் காலர் கிரிமினல்ஸுங்கிறான்ல. அவன் இன்னைக்கும் இருக்கான் சோதரா அந்த ஆள். அது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதனால் வந்து நம்ம வந்து உழைச்சி சம்பாதிக்கிறது ரைட்டு, அதில் வந்து நமக்கு எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனாலும் நீங்கள் வந்து உழைச்சி சம்பாதிச்ச ஒரு படத்தில் சொல்லுவார், நாகேஷ் எம்ஆர் சொல்லுவார். அப்போ இந்த கருப்பு பண வாரத்தெல்லாம் பேசும்போது அப்போ எம்ஆர் சொல்லுவார், ஏன்னா இப்போ என்னடா செய்ய சொல்கிறேன், எங்களை என்ன உழைச்சி சாப்பிட சொல்கிறியா? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டுருக்கானா? அவனால் 4 காசு சேர்க்க முடியுமா? பகவான் எங்களுக்கு அள்ளி கொடுக்குறான், அதை போய் நீங்கள் கருப்பு பணம் அது இதெல்லாம் சொல்கிறது வந்து நல்லா இல்லைப்பா அப்படிம்பார். அந்த மாதிரி நீங்கள் வந்து உழைச்சி சம்பாதிக்கலாம், நேர்மையாக சம்பாதிக்கலாம், இருக்கலாம். நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சம்பாதிச்சு பொய் சொல்லாமல் பித்தலால் சொல்லாமல் சம்பாதிக்கிறோம். 4 ரூபா சம்பாதிச்சா கூட நம்மளால் நிம்மதியாக இருந்த முடியும், நம்மளால் நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிட முடியும், காலத்தை ஓட்ட முடியும். ஆனால் நடிகைகள் அப்படிங்கும்போது நீங்கள் எங்கிட்டோ கொண்டு வந்து புட்டுறதானே,
அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு உடன்பட்டு அதெல்லாம் தெரிஞ்சு தானே உள்ளே போகிறீங்க. இப்போ இதே இப்போ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூட சொல்லலாம், என்னை வந்து அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாருன்னு. இப்போ மானநஷ்ட வழக்கு போட்ட நடிகை கூட சொல்லலாம். அதுக்கு நம்ம அதையும் நம்ம பார்த்துருவோம். அப்படி 10 வருஷம்ன்றது அதிகம் கூட, ஒரு 5 வருஷம் வைங்களேன், சரிங்களா? அதனால் வந்து நம்ம நடிகை அவமானப்படுத்தணும், கொச்சைப்படுத்தணும், அதை வந்து ஆபாசமாக பேசணுன்றது நமக்கு நோக்கம் இல்லை. சினிமா நடைமுறை அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதை மறுக்க முடியாத உண்மை. இந்த உண்மையை மீறி வந்து நீங்கள் வந்து நான் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி, நான் வந்து இப்போ புத்திசாலி, நான் வந்து திறமைசாலி. பொதுவாக வந்து சினிமானாலே திறமையாளர்கள் எப்படி அதிகமாக இருக்காங்களோ அது மாதிரி நேர்மையாளர்கள் ரொம்ப குறைவு. நிச்சயமா சார். தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன் நேயர்களுக்காக பல பரபரப்பான தகவல்களை தந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.